ஒரு வீட்டில் எலி தொல்லை இருந்துச்சான். எலி தொல்லை தாங்க முடியாமல் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ஐடியா கேட்டாங்களாம். அவர் ஒரு அறிஞர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அந்த அறிஞர் சொன்னாராம், நான் உங்களுக்கு ஒரு பூனை தர்றேன், அந்த பூனையை வச்சு நீங்கள் நல்லா வளருங்க, அது எலியை பிடிச்சிடும் அப்படின்னு சொன்னாராம். இவங்களும் பூனையை கூட்டிகிட்டு வந்தாங்க. பூனையை வீட்டில் வச்சுருந்தாங்க. பூனைக்கு நல்லா பால் பழங்கள் போட்டு நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எலி தொல்லை குறையலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த அறிஞரை பார்த்து கேட்குறாங்க, ஐயா நீங்கள் தந்தீங்க பூனை, கொண்டு வந்து விட்டோம், வளர்க்குறோம், நல்லா தான் வளர்க்குறோம், ஆனால் அது எலியை பிடிச்ச மாதிரி இல்லை ஐயா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அறிஞர், சரி அப்போ நான் இன்னொரு பூனை தர்றேன், அதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் விடுங்க, அது பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி கொண்டு வந்து வீட்டில் விட்டாங்க. ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு விட்டாங்கன்னா மதியம் ஒரு 2-3 மணிக்குள்ளே அது எலியை பிடிச்சி கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுட்டு வெளியே வந்து நின்றுச்சு. இந்த பூனை பக்கத்தில் நின்ற பூனை அதை பார்த்து முறைச்சிச்சு. இந்த பூனை கடிச்சு அந்த பூனையை பார்த்து, எப்படி நான் இவ்வளோ நாளாக இருக்கேன், நான் பிடிக்கல, நீ வந்த உடனே பிடிச்சிட்டியே, எதனால் அப்படின்னு சொன்னேன். அந்த பூனை அப்படி தின்னுக்கிட்டு இருந்த எலியை துப்பிட்டு அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு சொன்னிச்சான், பசி பசி, ஒரு வாரமாக அகோர பசியாக இருந்தேன், இன்னைக்கு வந்து விட்ட உடனே அதான் எதா கிடைக்குன்னு விளாசி தள்ளி அந்த எலியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். இதுலேருந்து நமக்கு தெரிய வர்றது என்னென்னா, நம்ம வீட்டில் உட்கார வச்சு ஒருத்தங்களுக்கு பாலையும் பழத்தையும் கொடுத்து எல்லா சகல வசதிகளையும் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க எதையுமே பிடிக்க பழக மாட்டாங்க. அந்த ராகத்து, அந்த கம்ஃபர்ட்டு, அந்த சுச்சுவேஷன்லேயே உட்காந்துருவாங்க. அப்போ அவங்கள நீங்கள் வெளியே கொண்டு வரணுன்னா அவங்களுக்கு அந்த பசியை ஏற்படுத்தணும், அதோட அருமையை புரிய வைக்கணும். அப்போ பசியோட அருமை தெரிய சொல்ல அவங்களா ஓட ஆரம்பிப்பாங்க. அது உங்களோட ஃபியூச்சருக்கும் உங்கள் குடும்பத்தோட ஃபியூச்சருக்கும் அந்த பையனோட ஃபியூச்சருக்கும் பாசத்தை காட்டி வளர்க்குறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுற அந்த ஒரு செய்தி அந்த பையனை நல்வழிப்படுத்தி அவனை நேர்வழிக்கு கொண்டு போகணுன்னா அவனுக்கு அந்த பசியை ஏற்படுத்துகிற மாதிரியான உணர்வை ஏற்படுத்தணுமே ஒழிய பாசங்கிற பேரில் அரவணைச்சி படுக்க வச்சு காசு கொடுத்துக்கிட்டு செலவழிச்சுக்கிட்டே இருக்க வச்சிங்கன்னா கடைசியில் அந்த கம்ஃபர்டபுள்லேயே அவன் சோம்பேறி ஆகி போவாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீடும் அனுபவித்து உணரணும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.